கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். அந்த தீர்மானத்தில் அதிமுக பற்றி 27வது தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். அதில் துரோக அதிமுக என பயன்படுத்தியுள்ளனர். அது நாங்கள் இல்லை, திமுக தான் இந்நாட்டிற்கு துரோகம் செய்தது. அதிமுகவை பொறுத்தவரை அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அவர் மறைவுக்கு பிறகும் நான் முதலமைச்சராக இருந்தபோதும் அதிமுக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. இன்றைய தினம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினம்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, வழிப்பறி நடக்கிறது. தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளில் இந்த செய்திதான் பார்க்கப்படுகிறது. அப்படி மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக கேள்விப்பட்டேன். திமுக மத்திய அமைச்சரவையில் 16 ஆண்டு காலம் இடம்பெற்றிருந்தார்கள். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, ஐ.கே. குஜரால் மற்றும் தேவகவுடா பிரதமராக இருந்தபோதும் என 16 ஆண்டு காலம் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தார்கள். அப்போது ஏன் கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்தவில்லை? அப்பொழுதே கல்வியை மத்திய அரசு பட்டியலிலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மக்களை பற்றி, மாணவர்கள் பற்றி கவலைப்படுவதில்லை. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவின் வாடிக்கை என்றார். முதல்வர் மதுரை வந்தபோது தூர்வாரப்படாத சாக்கடை திரையிட்டு மறைக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு, ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காமல் தான் திரை போட்டு சாக்கடை கழிவுநீர் செல்கின்ற கால்வாயை தூர்வாராமல் மிக மோசமாக இருந்தது. அது அவர்களுக்கே பிடிக்காமல் தான் திரை போட்டு மறைத்தனர். அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் உள்ளது என பதிலளித்தார். ஆதவ் அர்ஜுனா அதிமுக குறித்து பேசியதற்கு அவரே ட்வீட் போட்டுவிட்டார் என்றார். தொடர்ந்து பேசியவர், அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளது. அதனை உடைத்திட யார் நினைத்தாலும் முடியாது என தெரிவித்தார். பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்கிறாங்களே, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தலை? ஏன் திமுக கவனம் செலுத்தலை? அப்பொழுது மத்திய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியல் கொண்டாந்துருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை, மாணவரை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவுடைய வாடிக்கை. பரவாயில்ல, நீங்கள் தொலைக்காட்சியில் அதாவது காட்டிக்கல, அது வேலை கேள்வி. ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதான் அவர்களுக்கே பிடிக்கல. பாருங்க, முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழிவுநீர் வெளியே செல்லுகின்ற அந்த கால்வை தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கே பொறுக்காம தான் திரை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே அவ்வளோ ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இல்லைங்க, அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல, அதோட முடிஞ்சுது. இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிக கூட்டணி இருக்குது அப்படின்றீங்க. அதான் தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரியில் தான் அறிவிப்பேன் அப்படின்றாங்க. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. இப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அனைவருக்கும் நன்றி.